கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தியானித்த இந்த சங்கீதத்திலே அநேக காரியங்கள் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். அதை குறித்த ரகசியங்கள் அநேக காரியங்கள் ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். எப்படி விரைவாய் எழுதுகிறோடைய எழுத்தாணியாய் ஒரு ராஜாவுடைய நாமம் மாறினது, நம்முடைய நாமம் மாற என்ன செய்யணும் எல்லாம் பார்த்திருக்கிறோம். ஆனா இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற காரியம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதிலே நாம் வாசிக்கலாம். 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அது மாத்திரமல்ல, ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறார்கள். அந்த வசனத்தை வாசிங்க. அதே லாஸ்ட். ஆமே, நீங்க வாசிக்கிறோம். உம்முடைய நீதி எப்படி இருக்கிறது? தேவனுக்கு முன்பாக பிரியமா இருக்கிறபடினாலே தேவன் என்ன செய்தார்? உமது தோழரை பார்க்கில் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இன்னைக்கு தேவன் சொன்ன காரியம் என்னன்னா, நிறைவான ஆவியானவர், நிறைவான அபிஷேகம். இதை குறித்துதான் ஆண்டவர் சொன்னார். இப்ப இன்னைக்கு தேவன் நமக்கு என்ன இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? ஏதோ வந்தோம் போனோம், ரெண்டாலே பாஷை பேசணும், அதோட முடிஞ்சு போச்சுன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு விதமான வளர்ச்சியும் இருக்கு. நிறைவான அபிஷேகம் என்கிறது வேறையும், அது வித்தியாசமானது. எப்பயுமே சொல்லுவாங்க, நிறைவா இருந்தா என்ன பண்ணாது? தழும்பாது. நிறை குடம் தழும்பாது. குறை குடம் தான் ஆடிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் அபிஷேகம் இருந்தா நான் தான் பெரிய ஆள்னு தோணும். கொஞ்சம் அபிஷேகம் இருந்தா என்னை போல யாரும் இல்லைன்னு தோணும். எனக்கு கீழே தான் எல்லாரும் பார்க்க தோணும். அபிஷேகம் நிறைவாகும் போதுதான் நம்மாலே பார்க்க வேண்டிய பிரகாரம் பார்க்க முடியும். ஏன்னா போன தடவை பார்த்தோம்ல, பார்க்க வேண்டிய பிரகாரம் பார்க்கணும். அதுக்கு நமக்கு அபிஷேகம் மிக 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 அவசியம். அது எப்படி இருக்கணுமா? நிறைவா இருக்க வேண்டும். வேதத்துல வாசிக்கணும், அபிஷேகத்துக்கு மாத்திரம் ஒரு அளவு வைத்திருக்கிறார். இங்கே சங்கீதக்காரன் எழுதுகிற இந்த சங்கீதத்துல ராஜாவாகிய தாவீதுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த அபிஷேகம் வேறே, சவுலுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் வேறே. வேதத்துல வாசிக்க, சவுலும் தீர்க்க தரிசனம் சொன்னார், சவுலும் ஊழியம் செய்கிறார் என்று போனார். சவுலும் தீர்க்கதரிசியாய் தேவனை மகிமைப்படுத்தினார். அவருக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் என்னது? சாமுவேல் போய் அபிஷேகம் பண்ணது வாசிக்க எழுதப்பட்டிருக்கும். ஒரு குப்பியில போய் அபிஷேகம் பண்ணார். எதுல அபிஷேகம் பண்ணாரா? குப்பி தைலத்தினால் சவுலை. ஏன்னா சவுல் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜா அல்ல, மனிதர்கள் தெரிந்து கொண்ட ராஜா. அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? குப்பி தைலம். குப்பி என்கிற அபிஷேகம், கொஞ்சம் அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. கிடைக்கிற இடத்துல தீர்க்க தரிசனம் சொல்வாரு, மீதி இடத்துல அசுத்தாவினால் நிரம்புவார். வந்து வந்து போகும் ஆவியானவர். இன்னைக்கு நிறைய பேர் அப்பப்ப குப்பி அபிஷேகத்துலதான் நிரம்பணும்னு ஆசைப்படுறாங்க. ஆவிக்குரியவர்களோட வாழ்க்கை எப்படிதான் இருக்கு? குப்பி அபிஷேகத்துலதான் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம கேட்டோம்ல சாட்சியெல்லாம், தற்கொலையின் ஆவி, கொலைவெறியின் ஆவி, எரிச்சலின் ஆவி, அந்தகார வல்லமைகள், ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை எழும்பு பண்ணுகிற ஆவிகள், இதையெல்லாம் உள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது வராது. இந்த காய்மகாரம், பொறாமை, பெருமை, இதெல்லாம் உள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது வராது. சவுலுக்கு என்ன வந்தது? தாவீதை பார்க்கும் போதெல்லாம் பொறாமையா இருக்கு. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 சொன்னோன்னா இவருக்கு பொறாமையா இருக்கு. தாவீதை கொலை செய்கிறதே சவுலுடைய நோக்கமாய் காணப்பட்டது. அதுக்காகவே அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அபிஷேகம் போயிடுச்சு, பொல்லாத ஆவி வந்து உட்கார்ந்துருச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் வேற. தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை குறித்து வீட்டுல போய் வாசி பார்த்துக்கோங்க. சாமுவேல் புத்தகத்துல எல்லாம் 1 சாமுவேல் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா அழகா சவுலை குறித்து, சாமுவேலை குறித்து, தாவீதை குறித்து எல்லாம் எழுதப்பட்டிருக்கோம்.
அதுல தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் என்னன்னா கொம்பு தைலம். ஒரு கொம்பை எடுத்து கொண்டு போய் தாவீதை அபிஷேகம் பண்ணினார் சாமுவேல். அப்ப கொம்பு தைலத்தினால் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டார். அந்த அபிஷேகத்தினாலே அவர் ராஜாவானார். அநேக உபத்திரவங்கள் மத்தியில தேவனுக்கு உண்மையாயிருந்தார். தேவனை பின்பற்றினார். தேவனுக்காக ஓடினார். அந்த அபிஷேகத்தினாலே கோலியாத்தை ஜெயித்தார். அந்த அபிஷேகத்தினாலே தேவ வைராக்கியத்தினால் நிறைந்தார். அது ஒரு பக்கம் இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு இருந்த பரிசுத்தவான்களுக்கு கொம்பு தைலம் போன்ற அபிஷேகம் தான் நிறைய பேருக்கு கொடுக்கப்பட்டது. தீர்க்க தரிசனம் சொன்னவர்களானாலும் கர்த்தருக்காக ஓடினவர்களானாலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் தான் கொம்பு தைலம். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த போது தம்முடைய ஆவியை அளவில்லாமல் பிதாவாகிய தேவன் இயேசுவில் ஊற்றினார். குப்பிலையோ கொம்புலையோ இல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் எப்படிப்பட்டது? அளவில்லாத, நிரம்பி வழிகிற, பூரணமாக்கப்பட்ட, பரிபூரணமாக்கப்பட்ட அபிஷேகம். வேதத்துல வாசிக்கிறோம். ஆரோனை குறித்து வேதம் சொல்லுகிறது சங்கீதத்துல, அவருடைய தலைமுடியில ஊற்றப்பட்டு எர்மோல் மேல் சீயோன் அதுல எல்லாம் இறங்கலாம், தலையில ஊற்றப்பட்டது, தாடியில வழிந்து, அவரோட ட்ரெஸ்ல எல்லாம் அபிஷேகம், அவருடைய அங்கிகள்ல இறங்குகிறது, தாடிகள்ல வழிகிறது. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் நிரம்பி வழிகிற ஒரு அபிஷேகம். அப்படி போலதான் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம். இந்த பூமியில அவர் மனிதனாய் வந்த போது அவர் தேவாதி தேவன். ஆனால் மனிதனாய் இருந்த போது அவருக்கு கொடுத்த அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம்? அளவில்லாத அபிஷேகம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படி கொடுக்குறாரா? இன்னைக்கு இருக்க புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு, புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரர்களுக்கு கொடுக்குறாரா அப்படின்னா இல்லை. அவனுடைய அளவின்படியே பகிர்ந்து கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கறது இல்ல. எப்படி கொடுக்குறாரா? பகிர்ந்து கொடுக்குறாரு. சொத்து இருக்கு, என்ன பண்ணுவாங்க, இந்த பிள்ளைக்கு இந்த போர்ஷன், அந்த பிள்ளைக்கு அந்த பகுதி எல்லாம் எழுதி பகிர்ந்து கொடுப்பான். ஒரு ஆப்பிள் வாங்கிட்டா கட் பண்ணி 4 பீஸ் ஆக்கி 4 பிள்ளை இருந்தா ஆளுக்கு ஒண்ணு. அது பேர் என்னது? பகிர்ந்து கொடுக்கிறது. அப்ப இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்படி அருளப்பட்டிருக்கிறார்? பகிர்ந்து கொடுக்கப்படுகிறார். அவனுடைய விசுவாச அளவின்படி. எப்படி என் விசுவாசம் இருக்கோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி எனக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதமும் அபிஷேகமும் அளக்கப்பட்டிருக்கும். என்னோட விசுவாசம் கம்மியா இருந்தா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அபிஷேகம். என்னோட விசுவாசம் நிறைவாக 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 தேவன் நம்ம அபிஷேகிக்கிற அபிஷேகமும் நிறைவாகி கொண்டே வரும். இந்த நிறைவை குறித்து வேதம் அழகாய் சொல்லுகிறது. வேதத்துல முத நிறைவான விஷயத்தை பெற்றது யாருன்னா ஒரு புறஜாதி. ஒரு புறஜாதி பெண்ணுக்கு தான் இந்த அபிஷேகம் கொடுக்கும். எல்லாருக்கும் மனப்பாடமா தெரிந்த வசனம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நாம் வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் ரூத்தின் புஸ்தகம் 2:12. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. இந்த நிறைவானங்கிறத ஒரு வார்த்தை, பூரணமான என்கிறத ஒரு வார்த்தை யாருக்கு கொடுக்கப்படுகிறது? முத ஒரு புறஜாதி. ரூத்ன்றவங்க ஒரு மோவாபிய ஸ்திரீ. இவங்க மோவாபிலே விக்கிரகம் ஆராதனை செய்து கொண்ட குடும்பத்துல இருந்தவங்க. இன்னைக்கு தேவனை புரிந்து கொண்டு நகோமி மூலமாய் தேவனை ஏற்றுக்கொண்டு, உன்னோட தேவன் என்னுடைய தெய்வம், நீ போற இடத்துக்கு நானும் வருவேன், உன் தேவனை தான் நானும் ஆராதிப்பேன் அப்படின்னு கூட போன போது அந்த இடத்துல வச்சு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் தான், கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். யாருக்கு கர்த்தருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலம் ஆறாங்களோ தேவன் அவங்களுக்கு என்ன கொடுக்குறாரு? நிறைவான அபிஷேகத்தை மாத்திரமல்ல, நிறைவான பலனையும் கொடுக்குறாரு. ரிவார்டுன்னு சொல்லுவாங்க, பலன் தான் நிறைவான பலன். அப்படி என்னதான் அந்த அம்மாவுக்கு கிடைச்சது? நம்ம நினைக்கிறோம் ரிவார்டு என்ன கிடைச்சது அந்த அம்மாக்கு? அந்த அம்மா போய் சிந்தப்பட்ட கோதுமைகளை பொறுக்கி அதை எடுத்துட்டு போய் மாமியாருக்கு கொடுத்துச்சு. இது என்ன பெரிய பலன் கிடைச்சது அப்படின்னு நாம நினைக்கலாம். சில நாள் தான் அந்த இடத்துல அந்த அம்மா வேலைக்காரியா கூட இல்லை, அதிலும்
கீழான நிலைமையில கொஞ்சம் கிடைச்ச கோதுமையை பொறுக்கி கொண்டு போய் மாமியாருக்கு கொடுத்தா. 2 பேரும் சாப்பிட்டாங்க. ஆனா ஒரு நாள் வந்தது, இந்த வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் இவளுக்கு விரோதமாய் பேசின ஆட்கள் எல்லாரும் பார்க்கும்படி நமக்கு தெரியும். எந்த நிலத்திலே தாழ்த்தப்பட்டிருந்தாரோ, எந்த இடத்துல குறைவுபட்டிருந்தாலோ நிறைவான பலனை தேவன் கொடுத்தார். போவாசை திருமணம் செய்த பிற்பாடு நம்ம தான் சம்பளம் கொடுக்குறாங்க. யாருக்கு? இவ்வளவு நாள் கேவலமா பேசின ஆளு கூப்பிட்டு சம்பளம் கொடுக்குறாங்க. எப்படி இருக்கும்? இது வரைக்கும் வேலைக்காரியோடு தாழ்ந்த நிலைமை. ஆனா இன்றைக்கு தேவன் எப்படி வைத்திருந்தார்? ரூத்தை உயர். அது மாத்திரம் ஆசீர்வாதமா? அது வெறும் பூமிக்குரிய ஆசீர்வாதம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, இந்த ரூத்தின் மூலமாக தான் வேதம் சொல்லுகிறது, தாவீதின் தகப்பனாகிய ஈசாய், ஓபேத் என்கிற ஈசாயுடைய அப்பா பிறந்தார். தாவீதோட தாத்தா பிறந்தார். அதுக்கப்புறம் தான் ஈசாய், தாவீது இவங்க எல்லாம் பிறந்தார். இது தாவீதுடைய விசேஷம் என்னன்னா, தாவீதின் மூலமாக இயேசு கிறிஸ்து அவருடைய சந்ததியின் மூலமாக வெளிப்பட்டார். ஆசீர்வாதம் எங்க வரைக்கும் போயிடுச்சு? தலைமுறை தலைமுறை தலைமுறை, கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் ஒரு 20-30 தலைமுறை இருக்கும்னு நினைக்கிறேன். கதட்டு பரிசுத்த நாமத்துக்கு எப்படி தலைமுறையா? கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேல, 2000 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அத்தனை வருடங்கள் அவருடைய சந்ததியை பாதுகாத்தார். ரூத்தினுடைய ஒரே ஒரு பரிசுத்தம், ஒப்பு கொடுத்தல், தேவனுக்கு ஏற்ற வைராக்கியம், அவருடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் குடும்பம் முழுவதும் தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்க வைத்தார். அதுதான் நிறைவான பலன். நம்ம இன்னைக்கு பார்க்கறது நிறைவான பலன் அல்ல. நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் தலைமுறை தலைமுறையாய் கர்த்தர் அவருக்கென்று எடுத்து பயன்படுத்துகிறதா நிறைவான ஆசீர்வாதம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2வதாக பார்க்கும்போது, இந்த நிறைவான காரியம் வரும்போது குறைவானதெல்லாம் ஒழிந்து போகும் என்று கொரிந்தியருக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை வாசிக்கிறோம். இந்த நிறைவானது அப்படின்னா எதுக்காக, எதை குறித்து நிறைவானதுன்னு எழுதுறார்? பார்த்தீங்கன்னா அதுல எழுதுகிறார், தீர்க்க தரிசனங்களாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போகும், எல்லாம் ஒழிந்து போகும். ஆனால் என்ன செய்யாது? அன்பு மாத்திரம் மாறாது. அதனால அந்த அன்பு, நிறைவான அன்பு வரும்போது இந்த குறைவானதெல்லாம் ஒழிந்து போகும் என்று எழுதுகிறதை வாசிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவன் என்ன விரும்புகிறார்? இந்த நிறைவான பலனா இருக்கிற தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட வேண்டும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர், வேற யாரும் கிடையாது. நமக்கு தெரியும், ரோமருக்கு எழுதின 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், ஆமென், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, என்னது? தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கு. என்னுடைய அன்பு சுய அன்பு அல்ல, என்னுடைய ஞானம் அல்ல. நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன், நான் ஜெபம் பண்றேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் மெசேஜ் கொடுக்குறேன், என்ன மாதிரி யாரு இருக்கா? நான் அல்ல. அங்க வருகிறது தேவ அன்பு. எல்லாம் தேவ அன்பினாலே, இந்த நிறைவான தேவ அன்பு எனக்குள்ள வந்திருக்கிறதுனாலே, அந்த அபிஷேகம் வந்திருக்கிறதுனாலே, மண்பாட்டமாக என்னுடைய சரீரத்துல இந்த தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறபடினாலே நிறைவானது வந்தோடனே என்னென்ன என்கிட்ட குறையா இருக்கும், இருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட புதுல நம்ம கிட்ட குறை இருந்திருக்கலாம், இன்னும் குறை இருக்கலாம். கடைசியா பரலோகம் போற வரைக்கும் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டு தான் இருக்கும். எல்லாத்தையும் சுத்திகரிக்கதான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிறைவான அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடினாலே இந்த ஆவியானவர் நம்மை சுத்திகரிப்பார், நம்மை நிறைவான அபிஷேகத்துக்குள் நடத்துவார். அப்ப நமக்கு விரோதமா இருக்கிற குறைவுகள் எல்லாம் ஒழிந்து போகும். அது என்ன குறைவா இருந்தாலும், ஆவிக்குரிய சகல குறைவுகளும் நம்மை விட்டு ஒழிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. 3வதாக நமக்கு என்ன வேணுமா? நிறைவான வளர்ச்சி வேணும். 3 காரியம்தான், நிறைய சொல்லல. முதலாவது நிறைவான பலன், 2வது நிறைவான அன்பு, 3வது நிறைவான வளர்ச்சி. எப்படி வளர்றோம்? எபேசியர் 4:11 வாசிக்கிறோம், மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும்
அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். எது வரைக்கும் நமக்கு வளர்ச்சி? கிறிஸ்துவின் வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதா இயேசுவை போல மாறுகிற அந்த வளர்ச்சி தான் நிறைவான வளர்ச்சி. நான் லிட்டரலா குள்ளமா இருக்கலாம், ஹைட்டா இருக்கலாம், எப்படின்னா இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய பரிசுத்தத்தினுடைய அபிஷேகம் என்னை யாருடைய அளவுக்கு கொண்டு போகும்? இயேசு கிறிஸ்துவனுடைய வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷனாய் மாறும் வரைக்கும் என்னை நடத்த வேண்டும். அதுக்கு நான் ஒப்பு கொடுக்கணும். இயேசுதான் எனக்கு அளவுகோல். எந்த ஊழியக்காரன் நமக்கு அளவுகோல் கிடையாது. நான் இவங்களை மாறணும்னு சொல்றதுக்கு இந்த பூமியில எந்த ஊழியக்காரங்களும் நமக்கு மாதிரி கிடையாது. இந்த பூமியில இருக்கிற எந்த மனுஷனும் நமக்கு ஹீரோ கிடையாது. நிறைய பேர் ஹீரோ ஆகிடுவாங்க. அவரை மாதிரி தான் நான் நடக்கணும், அவரை மாதிரி நான் டான்ஸ் ஆடணும், அவரை மாதிரி நான் என்ன பண்ணணும், அப்படியே புகை போட்டு பாட்டு பாடணும். இதெல்லாம் என்னது? ஹீரோயிசம். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க போனா, இங்க வந்தா நிறையவங்கிறாங்க, அதுங்கிறாங்க, பயமா இருக்கு. அங்க போனா எப்படி இருக்கு? புகை போட்டு டான்ஸ் ஆட வைக்கிறாங்க, ஜாலியா இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வளர்ந்துருவோம். போன இல்ல புகை போட்டா குறைஞ்சிக்கிட்டே போகும் அளவு, அப்படி அபிஷேகம் குறைஞ்சிக்கிட்டே போகும். புகை போடுறதுக்காக சொல்ல, தேவையில்லாத ஆட்டங்களும் பாட்டங்களையும் தேவன் இருக்கிறார். வேதத்தின் சத்தியத்தின்படி நடனமாடி தேவனை தாவீது ஸ்தோத்திரித்தார். நான் இவங்க ஆடுற மாதிரிலாம் ஆடல. ஒருத்தர் சினிமா பாட்டு பாடியா ஆடுறார். அவர் சொல்றாரு, அந்த சினிமா பாட்டுல வர வரிகளை சொல்லி, நாளைக்கு நான் தான் ராஜா, நீங்கெல்லாம் எனக்கு கீழே இருப்பீங்கன்னு பாடுறாரு. அதுக்கு ஜனங்களும் கைத்தட்டி, இது தீர்க்க தரிசனமாக யாரோ கண்ணதாசன் எழுத பாட்டை வச்சு நான் தீர்க்க தரிசனமா சொல்றது வேற சொல்றாரு. பார்க்கும்போது அவ்வளவு துக்கம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்றேன், கிறிஸ்துவின் நிறைவான அளவு அதுதான் நமக்கு என்னது மெஷர். நான் எதுனா செய்யணும்னா யோசிச்சு பார்க்கணும், பைபிளை படிக்கணும். இயேசு என்ன பண்ணார்? இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து இயேசு எப்படி பேசினார்? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இயேசு தன்னை எப்படி வெளிப்படுத்தினார்? இந்த சூழ்நிலையில இயேசு என்ன காரியத்தை செய்ய தன்னை ஒப்பு கொடுத்தார்? போராட்டம் வந்தபோது என்ன செய்தார்? சிலுவைப்பாடு வரும்போது எப்படி நடந்தார்? அதெல்லாம் பார்த்து நாம நம்மை ஒப்பு கொடுப்போம் என்றார் அவருடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷனாய் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, பூரண புருஷத்துக்கு அடுத்ததுக்காக தேறின மனுஷனா மாறணும். பூரண புருஷனா மாறணும், தேறின மனுஷனா மாறணும், தேறின தேவ மனுஷனா மாறணும். 3 காரியம் அதுக்கு இருக்கு. தேறின மனுஷன்னா பாஸ் ஆயிட்டாருன்னு அர்த்தம். 9th இருந்து 10th ஓகே, பாஸ் போயாச்சு. தேறின தேவ மனுஷன்னா தேறின தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷனா மாறிட்டார். இதுதான் அடுத்த ஸ்டேஜ். அப்ப பூரண புருஷனா இருக்காதீங்க, தேறின தேவ மனுஷனாய் மாறுங்கள். தேறின தேவ மனுஷர்கள் என்ன செய்தார்கள்? தங்களை மறைத்து கொண்டு ஓடிய செய்தார்கள். தங்களை வெளிப்படுத்த, தேவனை வெளிப்படுத்த ஊழியத்துக்கு ஓடினார்கள். இந்த நாள்ல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நிறைவான வளர்ச்சி எனக்கு தாரும், நிறைவான பலனை எனக்கு தாரும். ஆண்டவரே, நிறைவான காரியம் வரும்போது குறைவானதெல்லாம் என்னை விட்டு ஒழிந்து போக எனக்கு கிருபை, நிறைவான அன்பை தாரும் என்று ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.